அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில், அதாவது நம்ம ஊர் ஈரோடு என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது திண்டல் மலை. திண்டல் மலை அப்படின்னாவே அங்கே இருக்கக்கூடிய முருகர் நமக்கு ஞாபகம் வருவார். திண்டல் மலையில் இருக்கக்கூடிய வேலாயுத சுவாமி திருக்கோயில். வாங்க அந்த திருக்கோயிலை பற்றி நாம் பார்ப்போம். வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மலை, மரங்கள் நிறைந்த மலை, பசுமையாக இருக்கக்கூடிய இந்த மலை எங்கே இருக்குன்னு சொன்னால், ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய அந்த சாலையில் பெருந்துறை வழியாக போவோம் கோயம்புத்தூருக்கு. அங்கே ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் திண்டல் மலை இருக்குது. ரொம்ப இயற்கையில் உள்ள அழகான ஒரு மலை. இந்த முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். அப்போலாம் ஒரு 150 படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும் பொழுது மலை மேலே படியில் தான் ஏறணும். இப்போ பாதை அமைச்சிட்டாங்க மலைக்கு. இன்றைக்கி காரு, பைக்கு இதெல்லாம் கூட மலை கோயில் வரைக்கும் போகலாம், அந்த அளவுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. அதே நாங்கள் கல்லூரி படிக்கிற காலத்தில் 1980 அந்த காலகட்டத்தில் நாங்கள் திண்டல் மலை போகணும்னா படியில் ஏறுவோம். மேலே ரூஃப் கிடையாது, வெயிலில் தான் ஏறணும், வெயிலில் தான் இறங்கணும். இப்போ மேலே ரூஃப் போட்டதுனால நமக்கு எவ்வளோ வெயில் இருந்தாலும் நம்ம மலைக்கு போகலாம். இந்த மலையில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இடும்பன் சந்நிதி ரொம்ப சிறப்பானது. கொஞ்சம் தூரம் ஏறினோடனே இடும்பன் சந்நிதி வரும். அதுக்கு முன்னால் கீழே 2 பிள்ளையார், ஒருத்தர் அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார், நாகங்கள் கொடைசோழர் இருப்பார். அதுக்கு பக்கத்தில் சித்தி விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சித்தி விநாயகர்கிட்டருந்து தான் மலைப்பாதை தொடங்குது. இந்த மலை மேலே நம்ம அங்கேருந்து அதான் ஏற போகிறோம். அங்கே நடுவில் இடும்பன் சந்நிதி இருக்குது. இந்த இடும்பன் ஒரு முறை பூந்துறைன்னு ஒரு நாடு பக்கத்தில், ஈரோடுக்கு பக்கத்தில், அந்த பூந்துறையில் ஒரு பெரிய பஞ்சம். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் இடும்பனை வேண்டிட்டு, எங்கள் பஞ்சம் போகணும் வேணும்னு நல்ல மழை அந்த பூந்துறை செழிப்படைஞ்சிது. அதனால் முருகர்கிட்ட நாம் எந்த ஒரு கோரிக்கையை சொன்னாலும் இடும்பன்கிட்ட சொல்லிட்டு, இடும்பன் மூலம் முருகன்கிட்ட அந்த கோரிக்கை கொண்டு போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஏன் இதுக்கு திண்டல் மலைன்னு பேர் வந்தது அப்படின்னா, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திண்டு நம்ம உட்கார்றோம் பாருங்களேன், திண்டுன்னு சொல்லுவோம். அந்த திண்டு போன்ற ஒரு அமைப்பில் இந்த மலை இருக்கிறதுனால இதுக்கு திண்டல் மலை அப்படின்னு பேர். இங்கே பார்த்தோம்னா பழைய இலக்கியங்கள், செப்பேடுகள், இதையெல்லாம் கூட திண்டல் மலையை பற்றிய செய்திகள் இருக்குது. ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, அருணகிரிநாதர் ஒரு 178 தலங்களை பற்றி பாடியிருக்கார். அப்படி பாடிய ஒரு தலம் திண்டல் மலை முருகன், அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற ஒரு தலமாகும் இந்த தலம். இந்த கோயிலில் மலைக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா தன்னாசி குகைன்னு ஒன்று இருக்குது. இந்த தன்னாசின்னா யாருன்னா, பின்னாக்கு சித்தரம் சொல்லுவோம். சென்னிமலை கோயிலில் அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அவர் தவம் இருந்த ஒரு குகை இருக்குது. அங்கே நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க. அங்கே ஒரு சுனை இருக்குது, வற்றாத சுனை இருக்குது. ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல. அந்த வற்றாத சுனையில் அந்த காலத்தில் திண்டல் பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த சுனையில் இருந்த நீரை தான் குடிநீராக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, ஈரோடு ஏன் இவ்வளவு செழிப்பாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எப்படி பழனியில் இருக்க முருகர் கேரளாவை நோக்கி இருப்பார். கேரளாவை பார்த்து இருக்கிறதுனால கேரளா செல்வ செழிப்போட ரொம்ப செழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதுபோல் இங்கே திண்டல் முருகன் ஈரோட்டை நோக்கி இருக்கார். ஈரோட்டை பார்த்து இருக்கிறத காரணத்தினால ஈரோடு மிகவும் வளமையாகவும் செழுமையாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு ஒரு காரணம் என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திண்டல் மலை முருகனை நாம் அனைவரும் சென்று வணங்கி அவர் அருளை பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கத்தேர் ஒன்று இருக்குது இந்த கோயிலில்.
நாம் அதுக்கு சிறப்பு கட்டணம் செலுத்தினா நம்ம தங்கத்தேர் இழுத்து நாம் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் நம்ம கொடுத்தோம்னா, ஒன்று சாமிகிட்ட வச்சுட்டு ஒன்று நம்ம கொடுப்பாங்க. அதை நாம் வீட்டில் கொண்டாந்து வச்சு நாம் வணங்கி நாம் அதை ஒரு குடித்தோம்னா, முக்கியமாக இதை உப்பு போட்டு குடிக்கக்கூடாது. ஒரு சர்க்கரையோ தேனோ கலந்து நம்ம குடிக்கணும். எந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கோயிலிருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை அப்படியே வச்சு வாடி போகக்கூடாது. அதை நம்ம குடிச்சிடணும். இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் மூலையில் போட்டோம்னா அந்த தீய சக்திகள்லாம் போயிருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே புதிய வாகனங்கள் வாங்கினாங்கன்னா இங்கே பூஜை போடுறாங்க இந்த கோயிலில். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திண்டல்மலை முருகன் திருக்கோயில் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.